ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக் உரிய கோல்டு அப்டேட் கொஞ்சம் பார்த்துக்குருவோம். ஸோ இது வந்து நம்ம லாஸ்ட் வீக் வந்து ட்ரா பண்ண விஷயம். ஸோ இதில் நீங்கள் பார்த்துருந்தீங்க தெரியும், ஏ ஆப்ஷன்ல இருந்து மார்க்கெட் வந்து டவுன் வருது நம்ம சொல்லியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த எக்ஸ் ஆப்ஷன் நான் சொல்லியிருந்தேன். ஸோ இதுலேருந்து தான் மார்க்கெட் வந்து பை ஆகிருந்திருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் பார்க்க பார்க்க போனால் நமக்கு இந்த வீக் வந்து நமக்கு பெரிய அளவு ப்ராஃபிட்ஸ் இல்லை. ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு டெக்னிக்கல் ரீதியான மூவ்மெண்ட் இல்லை. ஸோ நிறைய நியூஸ் டைம் சிபிஐ நியூஸ் இருந்துச்சு, பிபிஐ நியூஸ் இருந்துச்சு. இருந்தாலும் சிபிஐ நியூஸ் டைம் மார்க்கெட் நல்ல பிரேக் அவுட் கொடுத்துட்டு பை சைட் ஃபோக்கஸ் ஆனிச்சு. அதே மாதிரி லாஸ்ட் வீக் இருந்த என்எஃப்டி நியூஸ் நேரம் வந்து மார்க்கெட் வந்து லோ, அதாவது டவுன் சைட் ஃபோக்கஸ் ஆனிச்சு. அதுக்கு பிறகு சிபிஐ நேரம் மார்க்கெட் வந்து பை சைட் ஃபோக்கஸ் ஆனிச்சு. திரும்ப பிபிஐக்கு நியூஸ் டைம் வந்து மார்க்கெட் என்ன ஆனிச்சு, திரும்பவும் மார்க்கெட் ஃபால் ஆகிட்டு திரும்பவும் மார்க்கெட் வந்து பை சைடில் தான் மார்க்கெட் க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ இது ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிக்கிறோம். நம்ம ஸ்டார்டிங்லேருந்து வளமையாக பார்க்குற மாதிரி நம்ம பார்த்துக்குறோம். ஸோ மந்த்லேருந்து போய்க்கிறோம். ஸோ மந்த் முடிகிறதுக்கு நமக்கு இன்னும் 18 டேஸ் இருக்குது. ஸோ 18 டேஸுக்கு பிறகு தான் கன்ஃபர்மேஷன்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஸோ ஏன்னா இது ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம், ப்ரீவியஸாக இந்த ஜூன் மந்த் வந்து டோஜி. ஸோ மேபி இது ஒரு நல்ல ஒரு புல் பேக் கொடுத்துட்டு மார்க்கெட் திரும்ப ரிட்டர்ன் டவுன் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. இல்லை இந்த 2450 வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் வந்து அடுத்து 2600 மட்டும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ உள்ள சுச்சுவேஷனில் நமக்கு கிடைச்ச ரூமர்ஸ் வச்சு நான் சொல்கிறேன், 2600 மட்டும் எதிர்பார்க்குறாங்க மார்க்கெட்டில் வந்து பை சைட் ஃபோக்கஸ் ஆகிறதுக்கு. ஸோ அதோட நம்ம வந்து மந்தில் இருக்க ஹை அண்ட் லோ வந்து இப்போதைக்கு நான் நோட் பண்ணிக்கிறோம். ஸோ மந்தில் இருக்க இந்த லோ வந்து கட்டாயம் தேவை. இந்த லோ நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. ஸோ அதே மாதிரி மந்தில் இருக்க இந்த ஹை வந்து கட்டாயம் நமக்கு தேவை. ஸோ அப்படியே வந்து வீக்லி சார்ட் போய்க்கிறோம். ஸோ வீக்லி சார்ட்டை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா தெரியும், வீக்லி சார்ட்டில் வந்து கண்டினியூஸாக வந்து ஒரு சைட்வே மார்க்கெட் தான். ஸோ இதில் நமக்கு ஒரு லாங் செல் லாங் பை போகிறதா இருந்தால் கட்டாயம் நடக்கணும். இந்த ஜூனை விட்டு மார்க்கெட் என்ன செய்யணும், பிரேக் அவுட் பண்ணணும். ஸோ இந்த ஜூனை விட்டு மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து நல்ல ஒரு லாங் பை லாங் செல் போகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. மேபி மார்க்கெட் இதுக்கு மேலே பிரேக் அவுட் பண்ணால் 1600 மட்டும் நான் எதிர்பார்க்குறேன். அப்படி இல்லை மார்க்கெட் இது கீழே பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் வந்து 2100 மட்டும் எதிர்பார்க்கலாம் மார்க்கெட்டில் டவுன் சைட் ஃபோக்கஸ் ஆகிறதுக்கு. ஸோ அப்படியே நம்ம வந்து வீக்லி சார்ட்க்குரிய ஹை அண்ட் லோ பாயிண்ட்ஸ் வந்து நோட் பண்ணிக்கிறோம். நான் அது கலர் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ வீக்லி சார்ட்டுக்கு நீங்கள் வேறு கலர் ஒன்று கொடுத்துக்கிறீங்க, ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு மார்க்கெட் ஐடென்டிஃபை பண்ணிக்க. நான் ப்ளூ கலர் கொடுத்துருக்கேன். ஸோ ஹை நான் நோட் பண்ணியிருக்கேன், அதே மாதிரி லோ நோட் பண்ணியிருக்கேன். ஸோ இது நமக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ உள்ள சுச்சுவேஷனில் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஜோன் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு ஜோன். இப்போ இருக்கிற நமக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் ஜோன் இல்லாட்டி டிமாண்ட் ஜோன். நீங்கள் டிமாண்ட் ஜோன்னு நோட் பண்ணிக்கிறீங்க. ஸோ இதை நீங்கள் வந்து டிமாண்ட் ஜோன்னு நோட் பண்ணிக்கிறீங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது அடுத்த விஷயம் என்னென்னா, மார்க்கெட்டில் நமக்கு சப்ளை. ஸோ சப்ளை ஜோனில் ஆல்ரெடி மார்க்கெட் இருக்குது. இது ஒரு நல்ல சப்ளை ஜோன் தான் இப்போ உள்ள சுச்சுவேஷனில். ஸோ வேணால் நான் அதையும் நோட் பண்ணுறேன். பட் இந்த சப்ளையை மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ண போல கட்டாயம் மார்க்கெட் வந்து என்ன நடக்க போகுது, திரும்பவும் நல்ல ஒரு புல்லிஷ் போகிறதுக்குரிய சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. வேணால் இதையும் நம்ம இப்போ உள்ள சுச்சுவேஷனுக்கு நம்ம சப்ளை ஜோன்னு நான் இதில் நோட் பண்ணுறேன். என்ன காரணம்னா, இது ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கு, செகண்ட் டைம் வந்திருக்கு, தேர்ட் டைம் வரக்குள்ள இந்த இடம் வந்து நல்ல ஸ்ட்ராங் ஆகணும். மார்க்கெட் டவுன் ஆச்சுன்னா, ஒரு டீப் டவுன் வந்துச்சுன்னா கட்டாயம் நடக்க போகுது. இந்த ஜூனும் திரும்பவும் மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணி ஒரு டவுன் வந்துச்சுன்னா இந்த ஜூன் வந்து நல்ல ஸ்ட்ராங் ஆயிடும். ஃபியூச்சரில் இந்த ஜூன் வரக்குள்ள இந்த ஜூனை பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படும் மார்க்கெட். ஸோ அதனால இந்த ஜூன் ஸ்ட்ராங் ஆனிச்சுன்னா மார்க்கெட் கட்டாயம் டவுன் சைட் ஃபோக்கஸ் ஆகும். அப்படி ஸ்ட்ராங் இல்லை, இதில் பிரேக் அவுட் கிடைச்சா கட்டாயம் மார்க்கெட் வந்து இவ்வளோ தூரம் போகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் சப்ளை ஜோன் டிமாண்ட் ஜோன்னு நோட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படியே நம்ம வந்து இன்ட்ராடே போய்க்கிறோம். ஸோ இன்ட்ராடேன்னு பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ரீவியஸாக இருந்த டேயில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லாங் கேண்டில். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தெரியும், அதுக்கு பிறகு கிடைச்ச கேண்டில் வந்து ஒரு டோஜி. ஸோ டோஜியாக இருந்தாலும் அது ஒரு ட்ராகன் ஃப்ளைட் டோஜி தான். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல தான் விக் வந்து அதிகமாக இருக்குது. ஷெடோ வந்து டவுன் சைட்டில் இருக்குது. ஸோ ஏன் ஷெடோ டவுன் சைட்டில் இருக்குன்னா, பையஸ் ப்ரெஷர் இருக்கிறனால மார்க்கெட் என்ன நடந்திருக்கு, நல்ல ஒரு பை சைட் வந்து மார்க்கெட் ஃபோக்கஸ் ஆகிருக்கு. நீங்கள் ஃபார்வர்ட் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு நல்லாவே தெரியும். இங்கேருந்து வந்து மார்க்கெட் என்ன நடந்திருக்கு, இந்த இடத்துல இந்த 2350 மார்க்கெட் சப்போர்ட் எடுத்த மார்க்கெட் நல்ல ஒரு பை சைட் வந்து
ஃபோக்கஸ் ஆயிருக்கு. நான் ஒரு சப்போர்ட் ஜோனா இப்போதைக்கு எடுக்கிறேன். இதுவும் நல்ல ஒரு சப்போர்ட் ஜோன். ஸோ இந்த சப்போர்ட் ஜோனை மார்க்கெட் எப்போ நம்மளுக்கு பிரேக் அவுட் பண்ணுதோ அதுக்கு பிறகு தான் நம்ம வந்து செல்லுக்குள்ளே போகிறதுக்கு சிச்சுவேஷன் இருக்குது. ஸோ நம்ம லாங் டைம் பார்க்குறனால நான் இன்ட்ராடே எடுத்துக்கிறேன். ஸோ என்ன பொறுத்தவரையில் மார்க்கெட்டில் நமக்கு ஒன்று பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த சைட் வே. ஸோ மார்க்கெட்டில் நடக்கணும்னா ஒன்று மார்க்கெட் கொஞ்சம் மேலே போகணும் மண்டே மார்க்கெட்லேருந்து. ஸோ இந்த இடத்துல ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு என்ன செய்யணும், மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு ஒரு டவுன் வர ஸ்டார்ட் பண்ணணும். இப்படி வர்ற மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஒன்று திரும்பவும் சப்போர்ட் அடிச்சுன்னா மார்க்கெட் ஒரு நல்ல லாங் பை போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி இல்லை மார்க்கெட்டில் பிரேக் அவுட் நடந்தால் கட்டாயம் நடக்க போகுது. திரும்பவும் மார்க்கெட் இந்த இடத்துல வந்து திரும்ப சப்போர்ட் எடுக்க போகுது. திரும்ப மார்க்கெட்டில் ஒரு பை, ஸோ ஒரு ஷார்ட் பை. ஸோ திரும்ப என்ன நடக்க போகுது, இந்த ஜோனில் மார்க்கெட் வந்து இது ஒரு ரெசிஸ்டன்ட் ஜோனாக மாறுனுச்சுன்னா கட்டாயம் நடக்க போகுது, மார்க்கெட் வந்து டவுன் சைட் ஆகும். அப்படி இல்லை இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ட் ஜோனாக ஆகலைன்னா திரும்ப பிரேக் அவுட் பண்ணால் திரும்பவும் மார்க்கெட் நடக்க போகுது, திரும்பவும் பை சைட் வந்து ஃபோக்கஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போதைக்கு நீங்கள் வந்து இந்த ஜோனை மெயினாக ஃபாலோ பண்ணிக்கிறங்க. ஸோ எங்கே பை எடுக்கலாம், எங்கே செல் எடுக்கலாம்னு நம்ம ஷார்ட் டைமில் கொஞ்சம் பார்த்துக்குவோம். 4 ஹவர் சார்ட்டில் கொஞ்சம் பார்த்துக்குவோம். ஸோ 4 ஹவர் சார்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட்டில் எகெயின் திரும்ப இந்த ஜூன் வந்துச்சுன்னா இந்த 2390 கீழே நமக்கு செல். ஸோ நீங்கள் வந்து நம்ம இவ்வளோ நேரம் பார்த்து லாங் டைம் அப்டேட், இப்போ நம்ம பார்க்குறது ஷார்ட் டைமுக்குரியது, அதாவது 4 ஹவர் 1 ஹவருக்குரிய அப்டேட். ஸோ லாங் டைம் நம்ம போகிறோம்னா இதுலேருந்து பிரேக் அவுட் பண்ணால் பை எடுங்க. இல்லை மார்க்கெட் இதுலேருந்து ஒரு ரெசிஸ்டன்ட் கிரியேட் ஆனிச்சுன்னா 4 ஹவர் சார்ட் ஃபாலோ பண்ணுங்கள், இன்ட்ராடே ஃபாலோ பண்ணுங்கள். இதுலேருந்து மார்க்கெட் டவுன் ஆகிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா கட்டாயம் நீங்கள் டவுன் சைட் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா கட்டாயம் 2350 மட்டும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த ஜோனை மார்க்கெட் ஃபஸ்ட்டாக பிரேக் அவுட் பண்ணினா மட்டும்தான் இந்த ஜோனுக்கு வரும். இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணால் தான் கட்டாயம் இந்த ஜோனுக்கு மார்க்கெட் வரும். ஸோ அதனால் இது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனாக இப்போதைக்கு இருக்குது. இதுவும் ஒரு சப்போர்ட் ஜோன் தான். ஸோ நம்மளை பொறுத்தவரையில் ஃபஸ்ட்டாக நம்ம எதிர்பார்க்குறது மண்டே மார்க்கெட்டில் ஒரு பை சைட் ஃபோக்கஸ் ஆகணும். மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் சைட் வர சான்சஸ் நிறையவே இருக்குது. திரும்ப இந்த இடத்துல மார்க்கெட் ஒரு சப்போர்ட் எடுக்கலாம். அப்படி சப்போர்ட் எடுத்தால் கட்டாயம் மார்க்கெட் திரும்ப மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இன்கேஸ் அப்படி சப்போர்ட் எடுத்தால் நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த இடத்துல இருந்து ஒரு பை எதிர்பார்க்க போகிறோம். ஒரு லாங் பை தான். ஸோ இதை ஃபர்ஸ்ட் பிரேக் அவுட் பண்ணால் அது லாங் பை ஆகும். ஸோ இந்த இடத்துல ஒரு பை எதிர்பார்க்குறோம். சப்போஸ் இந்த பை நடக்காட்டி இதுக்கு கீழே பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் இந்த இடத்துல ஒரு பை எதிர்பார்க்கலாம். ஏன்னா இது ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கு, செகண்ட் டைம் மார்க்கெட் வரணும். இதில் மார்க்கெட் வந்து என்ன நடக்க போகுது, ஒரு ரிஜெக்ஷன் கொடுக்கணும். ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு மார்க்கெட் இது சப்போர்ட் ஜோனாக மாறுச்சுன்னா கட்டாயம் மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ செல் எங்கே எடுக்கிறதா இருந்தால் நீங்கள் பார்த்துக்கிறங்க. நமக்கு செல் எடுக்கிறதுக்குன்னா 2400 கீழே கொஞ்சம் ஒரு சின்ன கன்ஃபர்மேஷன் இருக்கும், ஒரு கீ ஜோன் நீங்கள் எடுக்கலாம். அதை விட பெஸ்ட்டான கன்ஃபர்மேஷன் இதுக்கு கீழே தான் நம்ம செல் ஜோன். ஸோ செல் எடுக்கிறதா இருந்தால் பிலோ இந்த ஜோனை மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணி 4 ஹவர் சார்ட்லேயோ இன்ட்ராடேலையோ 1 ஹவர் சார்ட்லேயோ ஒரு லாங் கேண்டில் கிடைச்சா மட்டும்தான் நம்ம வந்து ஒரு செல் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் இப்போ உள்ள சிச்சுவேஷனில். ஏன்னா மார்க்கெட் ஆல்ரெடி ஒரு சைட்வேல இருக்குது, சப்ளை ஜோனில் இருக்குது, டிமாண்ட் ஜோனில் இருக்குது, மாட்டிக்கிட்டு இருக்குது. ஸோ இதில் ஏதாவது பிரேக் அவுட் நடந்தால் மட்டும்தான் நமக்கு கன்ஃபர்மேஷன் எடுக்கிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு செல் இருக்குது. ஸோ வேணால் நான் இந்த இடத்துல பிளேஸ் பண்ணுறேன் இந்த செல்லை. ஏன்னா பை 2 இருக்குது. ஸோ அதையும் நான் சொல்கிறேன். இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் மார்க்கெட் டவுன் சைட் ஃபோக்கஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் பை, ஸோ இன்னொரு பை, நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு பை சொல்ல போனால் இந்த பை. ஸோ இந்த இடத்துல நல்ல பை ஒன்று இருக்குது. ஸோ இதுலேயும் மார்க்கெட் வந்து ரிஜெக்ஷன் கொடுத்துச்சுன்னா மார்க்கெட் டவுன் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நமக்கு லாங் செல்லுன்னு கன்ஃபர்மேஷன் எடுக்கிறதா இருந்தால் கட்டாயம் இதுக்கு கீழே தான் பிலோ லாங் செல் வரும். இப்படி வந்துச்சுன்னா கட்டாயம் வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். இதுக்கு கீழே பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் இந்த இடத்துல டார்கெட் வைக்கலாம். நீங்கள் இவ்வளோ தூரம் டார்கெட் எதிர்பார்க்கலாம். இதிலேருந்து மார்க்கெட் திரும்ப சப்போர்ட் எடுக்கக்கூடிய சான்சஸும் நிறைய இருக்குது. ஸோ வேணால் நான் அதையும் நோட் பண்ணி தரேன். ஸோ முக்கியமாக இந்த ஜூனுகளை நீங்கள் நோட் பண்ணிக்கிறீங்க, உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் மார்க்கெட்டை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் 2 பை 2 செல் நான் இப்போதைக்கு சொல்லியிருக்கேன் எந்தெந்த இடத்துலன்னு. ஸோ இந்த இடத்துல நம்ம கன்ஃபர்மேஷன் வந்தால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் லைவில் அப்டேட்டில் நான் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் தரேன்.
இந்த இடத்துல மார்க்கெட் ரிஜெக்ஷன் குடுத்துச்சுன்னா, மார்க்கெட் என்ன நடக்க போகுதுன்னா, நமக்கு டவுன் சைட் கொஞ்சம் எதிர்பார்க்கலாம். அது நடந்தால் மட்டும் தான். அப்படி இல்ல, இதுக்கு மேல நம்மளுக்கு பை தான். அபோவ் பை. ஸோ 2450 450லேருந்து 2500 அதிலிருந்து நம்ம 2600 மட்டும் இப்போதைக்கு சிச்சுவேஷன்ல எதிர்பார்க்குறாங்க. நான் அதில் ப்ளூ கலரில் கொடுக்குறேன், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். டிமாண்ட் ஜோன் சொல்லியிருக்கு, சப்ளை ஜோன் சொல்லியிருக்கு, லாங் செல் எடுக்கிறதுக்குரிய கீ ஜோன் சொல்லியிருக்கு, நல்ல சப்போர்ட் ஜோன் ஒன்று சொல்லியிருக்கேன். அதே மாதிரி நமக்கு ஷார்ட் பை எடுக்கிறதுக்குரிய ஜோன் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இன்னொரு லாங் பை எடுக்கிறதுக்குரிய அப்டேட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ என்னை பொறுத்தவரையில நான் எதிர்பார்க்குறது கட்டாயம் இது நடக்கணும். ஒன்று இது ஏ பி நடக்க சான்சஸ் இருக்குது. ஸோ சப்போஸ் ஏ ஃபெயிலியர் ஆனிச்சுன்னா நீங்கள் வந்து இந்த ஆப்ஷன் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எக்ஸ் ஓகே, இந்த ஆப்ஷன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மேபி இந்த ஆப்ஷன் வந்ததுக்கு பிறகு இந்த இடத்துல மார்க்கெட்டில் உங்களுக்கு பை கிடைச்சா கட்டாயம் பை எடுங்க. ஒரு நல்ல லாங் பை போகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. மேபி இதுவும் ஃபெயிலியராக இருந்துச்சுன்னா நமக்கு என்ன நடக்க போகுது, நமக்கு இந்த இதுக்கு ஆப்ஷனுக்கு போக வேண்டியிருக்கும். ஸோ மார்க்கெட் வந்து என்ன நடக்க போகுது, மார்க்கெட் வந்து ஒரு ஃபேக் பை கொடுத்துட்டு மார்க்கெட் ஒரு டவுன் சைட் ஃபோக்கஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ இதுக்கு கீழே என்ன நடக்க போகுது, இங்கேருந்து வர்ற மார்க்கெட் பிரேக் அவுட், ஒரு ரீட்ரேஸ்மெண்ட், திரும்ப என்ன நடக்க போகுது, ஒரு டவுன், திரும்ப ஒரு ரீட்ரேஸ்மெண்ட், திரும்ப ஒரு பிரேக் அவுட், இந்த இடத்துல ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு மார்க்கெட் ஒரு ஃபால் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ இதை நான் ரெட் கலரில் கொடுக்குறேன், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது பைக்கான அப்டேட் நான் கொடுத்துருக்கேன். இது இந்த இடத்துல வந்துட்டு இதில் பை எடுக்கலாம், இல்லை இந்த இடத்துல இருந்து ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு திரும்ப பை எடுக்கலாம். ஸோ நம்ம இப்போ கீ ஜோன்ஸ் கொஞ்சம் பார்த்துக்குறோம். மெயினாக இருக்கிற கீ ஜோன்ஸ் இப்போதைக்கு பார்த்துக்குறோம். நான் மேனுவல் எடுக்கிறேன் கீ ஜோன், கொஞ்சம் இப்போதைக்கு தேவையான கீ ஜோன்ஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ நீங்கள் கீ ஜோன்ஸ்னு சொல்ல போனால் 50%, இப்போ உள்ள 50% பார்த்தீங்கன்னா 2358 வருது. ஸோ அது ஒரு கீ ஜோன். ஸோ லாங் டைம்னு பார்க்க போனோம்னா லாங் டைமுக்கான கீ ஜோன் கொஞ்சம் பார்த்துக்குருவோம். ஸோ நான் இந்த லோலேருந்து இந்த ஹைலேருந்து அந்த லோ மட்டும் எடுக்கிறேன், ப்ரீவியஸாக இருந்த லோ. ஸோ லாங் வேணாம், அவ்வளோ தூரம் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இது கீழே பிரேக் அவுட் பண்ணால் நமக்கு செல் போகலாம். ஸோ அவ்வளோ தூரம் பார்க்க தேவையில்லை. நம்ம இந்த 50% பார்ப்போம். இந்த ஹைலேருந்து இப்போ உள்ள லோ மட்டும் பார்ப்போம். ஸோ இந்த 50% நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் 2370 வருது. ஸோ நம்ம வந்து மேனுவலாக எடுப்போம் இப்போதைக்கு. ஸோ இப்போதைக்கு நம்ம கொஞ்சம் டீப்பாக எடுப்போம். மேனுவலாக 2 கீ ஜோன் நான் சொல்கிறேன், அந்த கீ ஜோன் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். மெயினாக 2350 ஒரு நல்ல கீ ஜோன். இந்த கீ ஜோன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க செல்லுக்கு. கீ ஜோன் 2350 நமக்கு பிலோ செல் வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இது நல்ல கீ ஜோன். இந்த கீ ஜோனை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், கட்டாயம் உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அபோவ் நம்ம இருக்கக்குள்ள பை ஜோனில் தான் நம்ம இருக்கோம். நிறைய பேர் கேட்குற கேள்வி, மார்க்கெட் வந்து பை அண்ட் செல், பையா செல்லா, இதே கொஷின் தான் லைவில் வந்துட்டுருக்கு. ஸோ அந்த கொஷின்ஸை நீங்கள் தவிருங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணுங்கள், எங்கே கீ ஜோன் இருக்குன்னு பாருங்கள், எங்கே சப்போர்ட் இருக்குன்னு பாருங்கள். அப்போ உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் நீங்கள் கேட்க வேண்டியிருக்கும். பை பண்ண போகிறீங்களா, இல்லாட்டி செல் பண்ண போகிறீங்களா. எல்லா லைவ்லையும் ஒரே கொஷின் தான், பையா செல்லா. அந்த கொஷின் கேட்கறதுக்கு காரணம் வந்து நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு ப்ராப்பரான ஒரு அனலைசிங் இல்லை. அந்த அனலைசிங் இல்லாமல் மார்க்கெட்டை வந்து நீங்கள் ஒரு பை அண்ட் செல் பண்ணுறனால தான் மார்க்கெட்டில் உங்களுக்கே ஒரு கன்ஃபியூஷன், பை அண்ட் செல்லான்னு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ நீங்கள் பை எடுக்க போகிறீங்கன்னா நீங்கள் பையில் கன்ஃபர்மேஷன் இருக்கீங்க, இல்லை நீங்கள் செல்லுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னான்னு ஒரு கொஷின் கேட்கக்குள்ளே நீங்கள் செல்லில் ஒரு இதில் இருக்கிறீங்க. ஸோ எல்லாரோட இதுலேயும் அந்த மைண்ட் செட் எப்போ மாறுதோ அப்போ தான் ட்ரேடிங்கில் நிறைய பேர் வந்து சக்ஸஸ் ஆகுவாங்க. ஸோ ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே நமக்கு லாஸ் தான். ஸோ நான் வெளிப்படையாக சொல்லுவேன், விஐபிலையும் நம்ம ட்ரை பண்ணியிருந்தோம், விஐபிலையும் நமக்கு லாஸ் தான். ஏன்னா லாஸ்ட்டாக கிடைச்ச ஒரு பை மட்டும்தான் நம்மளுக்கு ஒரு ப்ராஃபிட் கிடச்சி. காரணம் என்ன, மார்க்கெட் வந்து நிறைய மேனிப்புலேஷன். ஏன்னா மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணுற மாதிரி இருக்குது, திரும்ப ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு திரும்ப வந்துடுது அதே பிளேஸுக்கு. திரும்ப மார்க்கெட் வந்து சரி ஓகே பை ஆகும், ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு நல்ல பை கேண்டில் கிடைச்சிருக்குன்னு பை பண்ண போனோமா, திரும்ப ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு என்ன நடக்குது, திரும்பியும் செல் ஆப்ஷன் மாறுது. ஸோ மேனிப்புலேட் நடந்துச்சு, நேற்றும் நடந்துச்சு.
அதே மாதிரி வியாழக்கிழமையும் நமக்கு அப்படி இருந்துச்சு மார்க்கெட். ஸோ வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் பெரிய அளவு ப்ராஃபிட் நம்மளோட விஐபி குரூப்லையும் இல்லை, லைவ்லையும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து மார்க்கெட்டில் பெரிய பெரிய நியூஸ் டைம்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ அதனால மார்க்கெட் கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்க சான்சஸ் நிறையவே இருக்கு. ஸோ செகண்ட் கீ ஜோன் சொல்லப்போனால் நான் எடுக்க போகிற கீ ஜோன் இதுதான். மெயினாக பாருங்கள், இந்த கீ ஜோன் அபவ் 2390க்கு அபவ் பை வந்து ஓப்பனில் தான் இருக்குது. ஆல்ரெடி ஓப்பனில் தான் இருக்குது. எப்போ நம்மளுக்கு 2390 பிரேக் அவுட் பண்ணுதோ மார்க்கெட் வந்து செல் ஜோனுக்குள்ளே வரும். அதுவும் ஷார்ட் செல்லுக்குள்ளே தான் வரப்போகுது. இந்த இடத்துல நீங்கள் ப்ராஃபிட் எடுக்க நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த கேப்பில் நீங்கள் ப்ராஃபிட் எடுத்துருங்க. இதுக்கு கீழே பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் வந்து உங்களுக்கு ஒரு 400 பைப் சரி உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட், நல்ல ஒரு லாங் ப்ராஃபிட் உங்களுக்கு இருக்குது. ஸோ மிஸ் பண்ணிடாமல் எடுங்க. ஸோ 400 கிடைக்காட்டி கூட ஒரு 200 பைப் சரி நமக்கு 100 பைப் சரி கட்டாயம் கிடைக்கும். 200 பைப்ஸ் நீங்கள் எதிர்பார்க்கலாம். நீங்கள் ட்ரேடில் எடுங்க. கட்டாயம் செல் ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்க சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லை இதில் சப்போர்ட் எடுத்துச்சுன்னா மார்க்கெட் திரும்பவும் பை ஜோனுக்கு நம்மளுக்கு போயிடும். ஸோ இவ்வளவு தான் நெக்ஸ்ட் வீக்குரிய அப்டேட். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கும் அப்டேட்ஸ் கொடுங்க. ஸோ இந்த சார்ட் நீங்கள் ட்ரா பண்ணிக்கு பாருங்கள். உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் நம்மளுக்கு டெலிகிராம் குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். ஸோ மண்டே மார்க்கெட்லேருந்து லைவ் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் இருந்து நம்ம கொஞ்சம் ப்ராஃபிட் எடுக்க ட்ரை பண்ணுவோம். ஓகே, எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச்.